இந்தியா ஏன் வல்லரசு ஆகவில்லை என்றால், இங்கே தோன்றிய சிந்தனாவாதிகள் மதத்தின் பேரால் நாடு பிடிப்பதை பற்றி போதிக்கவில்லை. மாறாக உனக்கும் அந்த பிரபஞ்சத்தையே படைத்த சக்திக்கும் எப்படி தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருந்ததால் இந்தியா வல்லரசாகவில்லை. ஆனால் மேற்கு நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தோன்றிய இஸ்லாமிய கிறிஸ்துவ மதங்கள் தங்கள் மதத்தைக்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். பரம்பொருளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஒன்றும் தெரியாது. எந்த மெய்ஞான கண்டுபிடிப்புகளும் அதுதான் பகவான் ஓஷோ சொல்வார். கலிபோர்னியாவில் என் நண்பர் ஒருவர் கிறிஸ்துவ மத போதகர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார். இன்றைக்கும் இஸ்ரேலும் பிறகு கிறிஸ்துவ நாடும் யூத நாடும் சேர்ந்துதான் முகமதிய நாடோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் பகவான் ஓஷோ சொன்னார், கலிபோர்னியாவில் என்னை அழைத்து கொண்டு போன கல்லூரி கிறிஸ்துவ மத போதகர்களை உருவாக்கும் கல்லூரி. அங்கே எப்படி இயேசுவின் வாக்கியங்களை சொல்லும் போது முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், கைகளை தூக்க வேண்டும், ஓ என்று கத்த வேண்டும், மேலே இருந்து தேவனை இறங்கு என்னும் போது எப்படி அழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இவையெல்லாம் ஒரு மனிதன் இயற்கையாக செய்யும் போது தானாகவே அந்த பாடி லாங்குவேஜ் வரும். இந்த பாடி லாங்குவேஜை கற்றுத்தருகிறார்கள் கலிபோர்னியாவில் என்றார். இப்படி எங்காவது இந்து மதத்திற்கு கற்றுத்தரப்படுகிறதா? இல்லை. அதனால் தான் சொன்னேன், இந்தியா ஏழை நாடாக இருந்தது. பரவாயில்லை.